அனைவருக்கும் ஜெய்பீம். தமிழகத்தை தலைநிமிர்த்திய பெண் ஆளுமைகள் என்ற இந்த இணையவழி உரையாடலை தலைமையேற்றிருக்கக்கூடிய அறிவு சமூகத்தின் தலைவர் தோழர் தமிழ் முதல்வன் அவர்களை, தொகுத்து வழங்கிய அறிவு சமூகம் பொறியாளர் தோழர் ஜெயபால் அவர்களை, இந்த இணைய வழியில் இணைந்திருக்கின்ற அனைத்து சமூக உறவுகளை, இறுதியாக நன்றி உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய வணங்காமுடி பதிப்பகத்தை சார்ந்த தோழர் தமிழ் முரசு அவர்களை, உங்கள் எல்லோருக்கும் நான் சார்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். தமிழகத்தை தலைநிமிர்த்திய பெண் ஆளுமைகள் என்ற தலைப்பில் உரையாடுவது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒண்ணு. காரணம் என்னன்னா, சமூகத்துக்காக உழைத்த ஆண் தலைவர்களை மட்டுமே இங்க இந்த நிகழ்காலத்துல பேசி புகழ்ந்து போற்றுகின்ற இந்த காலகட்டத்துல ஆண் தலைவர்களுக்கு சற்றும் குறைவில்லாமல் தன்னுடைய பணியினை மிகச் சிறப்பாக, சமூக சீர்திருத்த பணியாக இருக்கட்டும், இது அத்தனையும் மிக சிறப்பாக செயலாற்றி சமூக மாற்றத்திற்காக உழைக்கும் மக்களுக்காக பெண் தலைவர்களும் உழைத்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் என்னை போன்றவர்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த தலைப்பின் கீழ் நான் பேசுறதுல ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறேன். அதை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்றதுக்கு உற்சாகமும் இருக்கிறேன். இந்த தாக்கத்தின் அடிப்படையில தான் நான் ஏற்கனவே 11 பெண் ஆளுமைகளினுடைய வரலாறுகளை தொகுத்து விடுதலை வேர்கள்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறேன் கடந்த 2018 ஆண்டுகள்ல. அப்ப அந்த புத்தகத்துல சாவித்திரிபாய் பூலே, அன்னை மீனாம்பாள் சிவராஜ், நாகம்மை, மணியம்மை, டாக்டர் அன்னை சத்யவாணி முத்து அவர்கள், மூவலூர் ராமாமிர்தம், டாக்டர் முத்துலட்சுமி, குஞ்சிதம் குருசாமி போன்ற 11 பெண் ஆளுமைகளை தொகுத்து அந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறேன். இருந்தாலும் அரசியல் களத்தில் ஒரு ஆளுமையாக வீரியத்தோடு ஒரு மாபெரும் தலைவர்களோடு நட்போடும் உயிர்ப்போடும் இருந்த 2 தலைவர்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். குறிப்பா நாகம்மை, மணியம்மை, பட்டியலினத்து சமூகத்தை சார்ந்த கிருஷ்ணம்மா ஜெகநாதன், தென்னகத்து அன்னை தெரேசான்னு சொல்லக்கூடிய வீராம்மாள் போன்ற தலைவர்கள்லாம் சீர்திருத்த இயக்கங்கள்ல பங்கேற்று அதற்காக உழைச்சிருக்காங்க, கடமையாற்றி இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண் தலைவர்கள் தேர்தல் அரசியல்ல பங்கெடுத்தார்களா அப்படின்னா கிடையாது. அவர்கள் இயக்கத்தோட நிறுத்திக்கிட்டாங்க. சமூக சீர்திருத்த பணியை செய்வதும் கருத்துக்களை பரப்புவதும் போராடுவதும்ங்கிற அளவுல அவங்களோட பணியை அந்த அளவுல நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா அரசியல் அதிகாரத்தோடு தொடர்பு கொண்ட 2 முக்கியமான பெண் ஆளுமைகள்னு சொன்னா அதுல ஒருத்தர் மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள், மற்றொருவர் டாக்டர் அன்னை சத்யவாணி முத்து அவர்கள். இந்த 2 பெண்கள் இந்த சமூகத்துக்காக, இந்த தமிழகத்துக்காக செய்த அரசியல்களை நாம் இங்க எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. பழமைவாதங்கள், மதங்கள் புறையோடி இருக்கின்ற இந்திய சமூகத்துல சாதி வேற்றுமைகளும் அடிமைத்தனமும் அதிகமாக இருந்த காலகட்டத்துல பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு பெண்ணு வாழ்றதுங்கிறதே மிகப்பெரிய காரியமா இருந்தது, சவாலான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்துல பல தலைவர்களுடைய முயற்சியால் சீர்திருத்த இயக்கங்கள் தொடங்கியதனுடைய விளைவாகவும் தன் முன்னோர்கள் கல்வியாளர்களாக இருந்த காரணத்தினாவே இயல்பாவே துணிச்சல் மிகுந்த பெண்ணா வளர்ந்திருக்கிறாங்க அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள். குறிப்பா அவருடைய பாட்டனார் ரங்கூன்ல ரொம்ப மிகவும் பிரபலமான மனிதரா இருந்திருக்கிறாரு. அவரை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய பலருக்கு பெரிய அளவுல தெரிய மாட்டேங்குது. அவர் வணிகர் விக்டோரியா, மதுரை மீனாட்சி அப்படிங்கிற 2 லான்ச்சிகள் அவருக்கு சொந்தமா இருந்திருக்கு. குறிப்பா மதுரை பிள்ளை அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சென்னையில வேப்பேரியில பெரும்பான்மையான இடங்கள் அவருக்கு சொந்தமாக இருந்திருக்கு. அந்த இடத்துல அவர் ஒரு அரண்மனை போன்ற ஒரு வீட்டுல தான் வசித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம தன்னை புகழ்ந்து பாடிய புலவர்களுக்கு தன்னுடைய நிலங்களை, சொத்துக்களை வாரி வழங்கி இருக்கிறார். அதுல குறிப்பா பலனடைந்தவர்கள் யாருன்னு சொன்னோம்னா முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பா நம்ம இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வேப்பேரி அதை சுற்றி இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய தாய் பத்திரத்தை ஆராய்ந்து பார்த்தோம்னா அதுல உண்மையா மதுரை பிள்ளையின் பெயர் இடம்பெற்றிருக்கும். இது உண்மை. ஏன் இந்த தகவலை இங்க பதிவு செய்ய நினைச்சேன் அப்படின்னா, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் சென்னையில ஒரு ஆளுமையா இருந்தாங்க என்பதற்காகவும் பட்டியலினத்திற்கு யாரும் பிச்சை போடலன்றத அடுத்த தலைமுறைக்கு பதிவு செய்யணும்னு நினைச்சேன். அதனால மதுரை பிள்ளையினுடைய வரலாறை இங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு மீனாம்பாள் சிவராஜ் அவர்களை சொல்றோமோ அதுக்கு இணையாக அவருடைய குடும்ப பின்னணியும் இங்க சொல்ல வேண்டியது அவசியமா நான் பார்த்தேன்.
அதன் பிறகு மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் வந்து இன்டர்மீடியட் அப்படிங்கிற ஒரு படிப்பை படித்து விட்டு திருமணத்துக்காக 16 வயதுல சென்னைக்கு வந்திருக்கிறாங்க அந்த மீனாம்பாள் சிவராஜ். அதன் பிறகு தன்னுடைய அத்தை மகனான சிவராஜ் அவர்களை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போதுல இருந்து தொடர்ந்து சமூக பணிகளை தான் அவங்க இறக்குற வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. அதுல எந்த தொய்வும் கிடையாது. சைமன் குழு வருகையை ஆதரிச்சு 1928 பொது வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாங்க. 1928 அன்றைய காலகட்டங்கள்ல தந்தை பெரியார் அவர்களோடு பல்வேறு கூட்டங்கள்ல திருமண நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அவர் பெரியாருக்கும் இவங்களுக்கும் இணையா உரையாற்றி இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ராஜாஜி அவர்கள் வந்து பிரதமராக இருந்த சமயம் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு ரொம்ப தீவிரமா இருந்தது அப்படிங்கிறது நாடே அறியும். அப்போதான் சென்னை தியாகராய நகர்ல கூட்டத்தை தொடங்கி வைத்து அன்னை மீனாம்பாள் இந்தி திணிப்பை எதிர்த்து உரையாற்றி முதலில் இந்தி திணிப்பு போரை தொடங்கி வைத்தவர் என்பவர் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். இந்தி திணிப்பு போரை தொடங்கியவர் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள். அது தியாகராயர் நகர்ல நடந்த ஒரு கூட்டத்துல அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் முதல்ல இந்தி திணிப்புக்கு உரையாற்றி அந்த போரை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தி திணிப்புக்காக ஆளாளுக்கு வந்து அதற்கான தார்மீக உரிமையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதற்கு மிக முக்கியமான அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களை மேற்கோள் காட்டி சொல்லுவதற்கு இங்க மறுக்கிறாங்க பலரும். அதே போல வரலாற்றுல தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் அளித்த பெருமை அன்னை மீனாம்பாள் அவர்களை தான் சாரும். அன்னை மீனாம்பாள், நாராயணி அம்மாள், டாக்டர் தர்மம்மாள் ஆகியோர் இந்த தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது காந்தியாருக்கு வந்து மகாத்மான்ற பட்டம் கொடுத்து அழைக்கிறாங்க. நம்ம மக்களுக்காக எல்லாவற்றிலும் முன்னின்று பாடுபடுகின்ற ஈவேரா அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து அழைக்கணும் அப்படின்னு அந்த பெண்கள் வந்து முடிவு செய்யறாங்க. அதுக்கு தூண்டுகோலா அன்னை மீனாம்பாள் தான் இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் பெரியார்னு அழைப்போம் அப்படின்னு மீனாம்பாள் மற்ற பெண்களும் முடிவு செய்யறாங்க. 1938 சென்னையில நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியாருங்கிற பட்டம் அன்றைக்கு தான் ஈவே ராமசாமியாக இருந்தவருக்கு பெரியாருங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரியாருக்கு பட்டம் கொடுத்ததை என் வாழ்நாளில் ஒரு முக்கிய நிகழ்ச்சியா பாக்குறேன், ஒரு பெருமையான ஒரு நிகழ்வா பாக்குறேன் அப்படின்னு நீதி கட்சியோட பவள விழா மலருக்கு அளித்த பேட்டியில அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிறவங்க பெரியாருக்கு பட்டம் கொடுத்தவர்கள் பட்டியல்ல 10ஓட 11ஆக கூட சொல்றது கிடையாது. பட்டியல் சமூகத்தின் வரலாற்று திருபுகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இங்க பெரும்பான்மையானவர்களா இருக்கிறாங்க. அதே போல மும்பையில இருக்கக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவங்களோட வீட்டுல தன்னுடைய இணையர் தந்தை சிவராஜ் அவர்களோட அவங்க கலந்துகிட்ட போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை அவங்களே வந்து விருந்து சமைச்சு பரிமாறக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான செய்தியா இருக்கு. அவங்களே வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எப்பொழுதும் அன்னை மீனாம்பாள் அவர்களை தன்னுடைய தங்கைன்னு தான் சொல்லி இருக்கிறார் மிக பெருமையோடு. அன்னை மீனாம்பாள் அவர்களோ பொது வாழ்க்கையில அப்பவே அவங்களுக்கு ஒரு கருத்து இருந்திருக்கு. அது என்னன்னா, திராவிடர்கள் ஆதி திராவிடர்களோட ஒன்றிணைய மாற்றாங்க அப்படின்னு தீவிரமா சொல்லி இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல திராவிடர்கள் ஆரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு கீழ்ப்படிந்து போவாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ஆக அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களுக்கு திராவிடர்கள் மீது இப்படியான ஒரு கருத்து இருந்திருக்கிறத வந்து நம்ம இங்க பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அந்த நேரத்துல அன்னை மீனாம்பாள் வகித்த பதவிகளை படிப்பவர்களுக்கு அவர் எத்தகைய ஆளுமையோடு இருந்தார் என்பது பலருக்கு விளங்கும். இன்றைக்கும் உதாரணத்துக்கு நான் 1-2 பட்டியல் இடுகிறேன். 6 ஆண்டு காலமாக கவுன்சிலராக இருந்திருக்கிறார். 16 ஆண்டுகள் கௌரவ மாகாண நீதிபதியா இருந்திருக்கிறார். 6 ஆண்டுகள் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். 9 ஆண்டுகள் மாகாண ஆலோசனை குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். சென்னை நகர ரேஷன் ஆலோசனை குழு உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. 13 ஆண்டுகள் சென்னை பல்கலைக்கழக செனட் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. போருக்கு பின் புறநமைப்பு குழு உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. நெல்லிக்குப்பம் பாரிகம் கம்பெனியோட தொழிலாளர் தலைவராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்டோர் கூட்டுறவு வங்கி இயக்குனராகவும் இருந்திருக்கிறாங்க. 6 ஆண்டுகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. சென்னை கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குனர், விடுதலை அடைந்த கைதிகளுடைய நலச்சங்க உறுப்பினர், காந்தி நகர் மகளிர் சங்க தலைவர், சென்னை அரசு மருத்துவமனைகளின் ஆலோசனை குழு உறுப்பினர், அடையார் மதுரை மீனாட்சி மகளிர் விடுதி நடத்துனர், லேடி வெல்லிங்ஸ்டன் கல்லூரி தேர்வுக்குழு தலைவர். அப்பா சொல்லி முடிக்கும் போதே மூச்சு இறக்குது.
இதுலயே நான் சில பொறுப்புகளை விட்டுட்டேன். அப்போ இத்தனை பதவிகளிலும் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் என்றால் எவ்வளவு சவால்களை சந்தித்திருப்பார் அப்படிங்கிறது இன்னைக்கு நினைச்சாலும் என்னை போன்றவங்களுக்கு வியப்பா இருக்கு. இன்றைக்கு என்னமோ பட்டியலின மக்களை நாங்கள் தான் கல்வி கொடுத்தோம், அரசியல் கொடுத்தோம், முன்னுரிமை கொடுத்தோம்னு சிலர் உளறி கொண்டிருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தகுதி இருந்தது, வெள்ளைக்காரர் அந்த வாய்ப்புகளை நமக்கு கொடுத்தார்கள். இந்த கொள்ளைக்காரர்களால் எந்த வாய்ப்பும் நமக்கு சாத்தியப்படவில்லை என்பதுதான் இங்கு உண்மை. உண்மையிலே அன்னை மீனாம்பாள் அவர்கள் பெருமைக்குரிய போற்றுதலுக்குரியவர் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. நம்ம சிந்திச்சு பார்ப்போம். சர்வசாதாரணமா பல தலைவர்களோடு அவங்க உட்கார்ந்து அந்த பேசுற அந்த புகைப்படங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு இருந்த கால சூழல் வேற. பெண்கள் பெண்ணடிமைத்தனம் வீரியமாக இருந்த நேரத்துல தந்தை சிவராஜ் அவர்களே ஒரு பெரிய தலைவர். அவருக்கே அரசியல்ல பல முடிவுகளை எடுக்க சொல்லி ஆலோசனை சொல்ற அளவுக்கு அன்னை மீனாம்பாள் சிவராஜ் இருந்திருக்கிறாங்க. குறிப்பா ஆதி திராவிட பெண்கள் மத்தியில மீனாம்பாள் சிவராஜ் அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்திருக்கு. நம்முடைய மறைந்த தலைவர் ஐயா சொல்லின் செல்வர் சக்தியார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அது என்னன்னா, அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களோட கூட்டத்துக்கு அவங்க பேசுறத கேட்பதற்காகவே சக்தியாரை அடிச்சு அவங்க அப்பா கூட்டிட்டு போனதா அவர் சுட்டி காட்டி எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு இதெல்லாம் கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. ஆணாதிக்கம் கோலோச்சிய காலகட்டத்துல வளர்ச்சியே அடையாத பட்டியலின மக்களுக்கு எந்த விழிப்புணர்வும் இல்லாத காலகட்டத்திலேயே அரசியல் நடவடிக்கைகள்ல ஈடுபடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய பெண்ணியவாதியாக திகழ்ந்த அன்னை மீனாம்பாள் அவர்களின் முழக்கம் பெண்களின் விடுதலையே ஆண்களின் விடுதலை என்பதுதான். அதன் பிறகு மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் நவம்பர் 30, 1992 மறைஞ்சாங்க. அவங்க இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் சமூக பணியே செய்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மீனாம்பாள் சிவராஜ் அவர்களை தொடர்ந்து ஒரு பெண் ஆளுமை வந்தார்கள் அப்படின்னா அது இன்னொரு தலைவர் டாக்டர் அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் தான். அன்றைக்கும் இன்றைக்கும் பார்ப்பனியத்தின் தடைகளை தளர்வது, மறுப்பது, அதை மீறி செயல்பட்டது எல்லாமே பட்டியலின மக்கள் தான். சமூகத்தில் முன்னாடி தீர்மானிக்கப்பட்ட சாதிய வரம்புகளுக்கு அடங்கி செயல்பட வேண்டிய பிறவி பேத நெருக்கடி மிக்க வாழ்வியலில் பட்டியலின மக்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் நம்முடைய அகத்தனிமையின் குரலை அடக்காமல் சமூக விடுதலையின் சுனைகளை அடக்காமல் சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார்கள். திராவிட இயக்கம் என்பது ஒரு கூட்டு முயற்சி தான். அங்க நான் என்பதற்கு இடமே கிடையாது. நாம் என்பதில் தான் நாம் அடங்கி போவோம் என்றார்கள். 3/4 நூற்றாண்டுக்கும் மேலாக திராவிட இயக்கம் வளர்ச்சிக்கு குறிப்பாக பட்டியலின தமிழர்களே எருவாகவும் கருவாகவும் அதற்கு நீராகவும் பயன்பட்டாங்க அப்படின்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. மரத்திற்கு எப்படி வேறு இருக்குதோ, விழுதுகள் இருக்கிறதோ, விழுதுகளை இந்த இயக்கத்தை தாங்கி கொண்டிருந்தாங்க. விழுதுகளை போல இந்த இயக்கத்தை தாங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களின் மிகவும் ஆற்றல் மிக்கவராக வளர்ந்து வந்த திராவிட இயக்க முன்னோடிகளின் முதன்மையானவராக இருந்தவர் தான் அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள். சென்னை எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நரியங்காட்டுல 1923 பிப்ரவரி 15 அன்று அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் பிறந்திருக்கிறாங்க. சுயமரியாதை, பெண் விடுதலை, தன்மானம், சமுதாய உரிமை ஆகிய உணர்வுகளை சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த உணர்வு எப்படி வந்தது அப்படின்னா, பார்ப்பனிய சமூக அமைப்பின் அவலத்தையும் தார்மீகமா அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. அந்த உணர்வு எல்லாமே அவருடைய அப்பா நாகைநாதர் அவர்கள்கிட்ட தான் கடந்து வந்திருக்கு. அன்னை சத்தியவாணி முத்து அவர்களுக்கு சமூகத்தின் மீது ரொம்ப பற்று இருந்திருக்கு. அப்படி வர காரணம் அவங்க அப்பா நாகைநாதர் மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருந்திருக்கிறார். அவர் அன்றைய ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி, தென்னிந்திய பௌத்த சங்கம், அகில இந்திய பகுத்தறிவாளர் சங்கம், தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் போன்ற அமைப்புகள்ல இருந்து சமூக பணி செய்திருக்கிறார். ஐயா நாகைநாதர் இத்தனை அமைப்புகள்லயும் சமூக பணி செய்திருக்கிறார். தீண்டாமை ஒழியணும் அப்படின்னா சாதிகள் இருக்கக்கூடாது என்கிற புரட்சிகரமான பிரச்சாரம் வடக்கிலும் தெற்கிலும் தீவிரமா நடந்து வரும்பொழுது தமிழகத்தை சேர்ந்த பட்டியலின மக்கள் சுயமரியாதை இயக்கத்திலும்
ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன்லயும் மக்கள், நம்முடைய பட்டியலின மக்கள் வந்து 2 இயக்கங்களையும் பணியாற்றி இருக்கிறாங்க. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையிலும் பிரச்சாரங்களிலும் சுட்டிக்காட்டப்பட்ட தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிற கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அன்னை சத்தியவாணி முத்து, தந்தை நாகைநாதர் அவர்கள் பெரியாரின் கொள்கைக்கு ஆதரவு அளித்து பணியாற்றி இருக்கிறார். அவர் வந்து பெரியாரோட ரொம்ப இணக்கமா இருந்து சமூக பணி செய்திருக்கிறார். அவங்க அப்பா போற இடத்துக்கு எல்லாம் இவங்க சத்தியவாணி முத்து அவர்கள் பின்தொடர்ந்து போய் சமூகத்துல இருக்கக்கூடிய அவலங்களை, அதற்காக போராட்ட குணங்களை குழந்தை பருவத்திலிருந்தே அவங்க பெற்றிருக்கிறாங்க. பின்ன இந்த கொள்கையினால வந்து அன்னை சத்தியவாணி முத்து அவர்களுடைய பிஞ்சு உள்ளத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. பட்டியலின சமூகத்தினர் படக்கூடிய துன்பங்களை கண்டு, பொது சமூகத்தில் நடந்த அவலங்களையும் கண்டு வளரும் போதே வந்து இயல்பா சத்தியவாணி முத்து அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தோடு தான் வளர்றாங்க. சுயமரியாதை இயக்க கூட்டங்கள்ல வந்து மாநாடுகள்ல தந்தை பெரியாரோடு பேசுகின்ற வாய்ப்புகளை பெற்றிருக்கிறாங்க. எப்படி மீனாம்பாள் சிவராஜுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோ அதே போன்று சத்தியவாணி முத்து அவர்களுக்கும். இவங்களோட இந்தி எதிர்ப்பு, இந்தியாவின் ரகசியம் அப்படின்ற குடியரசு இதழில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த தலையங்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய துணைக்கண்டத்திற்கு எழுதப்பட்ட முதலாவது இந்திய எதிர்ப்பு கருத்தா வந்து அன்றைக்கு பரவலா பேசப்பட்டிருந்திருக்கு. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன்ங்கிற ஒரு அமைப்பை அகில இந்திய அளவில் துவக்கினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் நன்றாக அந்த அமைப்பை பற்றி தெரிஞ்சிருப்போம். அந்த ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன்ல 20 வயசான அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் 1943ஆம் ஆண்டு மகளிர் அணி மாவட்ட தலைவராக, சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பெரியாருக்கு தளபதியாக இருந்த அண்ணாவையும், பச்சையப்பன் கல்லூரி மாணவராக இருந்த அன்பழகன் போன்றவர்களை ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் மேடைகள் அறிமுகம் செய்து அந்த மேடைகள்ல வாய்ப்பு கொடுத்து பேசுங்கன்னு உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன வேடிக்கைன்னா, மாணவராக இருந்த அன்பழகன் அவர்களுக்கு மேடைகள்ல பேச வைத்து அழகுபடுத்ததே அன்னை சத்தியவாணி முத்து தான். ஏறி வந்த ஏணிப்படியே புறந்தள்ளுவார்கள் என்பதற்கு அன்பழகன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொன்னா அது மிகையாகாது. சமுதாய முன்னேற்றத்துல அக்கறை கொண்ட அன்னை சத்தியவாணி முத்து அவர்களை அன்னை சத்தியவாணியினுடைய தந்தை கொள்கையில அதிக ஈடுபாடு கொண்ட, சுயமரியாதை கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட MS முத்து அவர்களுக்கு அவரை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ இயல்பாவே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், யார் அந்த முத்து? சமூக பணியில இவ்வளவு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவங்களுக்கு கணவரா வரக்கூடியவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு காங்கிரஸ்காரர். சென்னையில பழம்பெரும் காங்கிரஸ்காரர்களான திருவாளர் செங்கல்வராயன், ராசமன்னார், கத்தரிங்க நாயுடு, அப்புறம் பாஷ்யம் ஐயங்கார், விநாயகம் போன்றவங்களோட காங்கிரஸ்ல பணியாற்றி இருக்கிறார். அவர் தந்தை பெரியார் துவங்கிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல அவர் கலந்துக்கணும்ன்றதுக்காகவே காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்துல சேர்ந்தார் MS முத்து. காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு சுயமரியாதை இயக்கத்துல சேர்ந்திருக்கிறார். அதன் பின் சுயமரியாதை இயக்கத்தின் சென்னை மாநகர செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி இருக்கிறார். திராவிட கழக கூட்டத்திலும் மாநாட்டிலும் அன்னை சத்தியவாணி நிறைய பங்காற்றி இருக்கிறாங்க. அவங்க வந்து பட்டி தொட்டி கிராமங்கள் முழுக்கும் சென்றிருக்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அன்னை சத்தியவாணி முத்து கொடியேற்றாத மாநாடுகளே கிடையாது. அந்த அளவுக்கு கழக பிரச்சாரம் செய்திருக்கிறாங்க. மிக தீவிரமா வந்து கழகத்தை கொண்டு போய் சேர்ந்திருக்கிறாங்க. அதன் பிறகு 1949 செப்டம்பர் 17 கொற்றமலையில சென்னை ராபின்சன் பூங்காவில், இன்னைக்கு இருக்கக்கூடிய RSR மருத்துவமனைக்கு எதிரே இருக்கக்கூடிய பூங்காவில தான் திமுக தொடங்கப்பட்டது. திமுகவை அண்ணா தொடங்குவதற்கு துணையாக நின்றவர் அன்னை சத்தியவாணி முத்து. தமிழ்நாடு எங்கும் திமுகவை உருவாக்க சத்தியவாணி முத்து தன்னுடைய ஆற்றல் முழுவதையும், ஒட்டுமொத்த ஆற்றலையும் செலுத்தி அந்த கட்சியை வளர்த்தெடுத்தார். இரா நெடுஞ்செழியன், EVK சம்பத், NV நடராசன், KA மதியழகன், அன்னை சத்தியவாணி முத்து இவர்கள்தான் ஐம்பெரும் தலைவர்களாக இருந்தாங்க. 1957 திமுகவின் சார்பாக ஒரு 15 பேர் சட்டமன்றம் போனாங்கன்னா அதுல அந்த 15 பேர்ல அன்னை சத்தியவாணி முத்து அவர்களும் ஒருவர் தான். அப்ப அந்த அளவுக்கு திமுகவை வளர்த்தெடுத்ததுல மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறாங்க. அதன் பின்னாடி 67 அண்ணா முதலமைச்சரானாரு. அன்னை சத்தியவாணி முத்து அவர்களுக்கு வந்து செய்தித்துறை மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. 67 சென்னையில 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி போடுற திட்டத்தை முதலா அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி அப்படிங்கிற திட்டத்தை அவங்களுடைய தொகுதியான பெரம்பூர்ல இருக்கக்கூடிய பட்டாள மார்க்கெட் பகுதியில தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளோட தீவிரமா ஆலோசனையும் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வந்து 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி திட்டம் எல்லாம் சத்தியவாணி கொண்டு வந்த அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி தான். ஆரம்பம் யாரு? சத்தியவாணி முத்தம்மா. அதன் பின்னாடி அண்ணா இறக்குறாரு, முதலமைச்சர் யார் வருதுன்னு கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியே தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அழைப்பு கொடுத்து நெடுஞ்செழியன் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவருக்கு அடுத்த இடத்துல கருணாநிதியும் முதலமைச்சரா வருவதற்கான போட்டியில களத்துல இருக்கிறார். அப்போது கூட கருணாநிதியின் பக்கம் எம்ஜிஆர் நிற்கவில்லை. எம்ஜிஆர் சொல்லி இருக்கிறார், அக்கா நீங்க முதல்வர் வேட்பாளராக கட்சியின் தலைவராக நீங்க நில்லுங்க, உங்களுக்கு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அவங்க ஏற்க மறுத்து இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. நெடுஞ்செழியன் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர், அவர் முதலமைச்சரான தலித்துகள் மக்களுக்கு ஒன்னும் செய்ய மாட்டார். ஆனா கருணாநிதியோ பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம சாதி பெயரை சொல்லி பிறரால் இழிவாக பேசக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அண்ணா கூடவே இருந்தவர். அப்படிப்பட்ட கருணாநிதி முதல்வரானாதான் பட்டியலின மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு கழகத்தை திறம்பட நடத்துவார்னு கருணாநிதி முதலமைச்சர் வருவதற்கு அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. எம்ஜிஆருடைய ஆதரவு யாருக்கு இருந்தது? சத்தியவாணி முத்து அவர்களுக்கு. அன்று முதலமைச்சராக கருணாநிதி வந்த பிறகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு திரைப்படம் எடுக்கணும், அதுக்கு வந்து ப்ரொஜெக்டர் வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி 11 லட்சம் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை தகுந்த வழியில செலவு செய்யணும்னு நினைச்சு அவங்க பட்டியலின மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த வேலைகள்லாம் செய்யறாங்க. அதை பொறுக்க முடியாம மற்ற பொறுப்பாளர்கள் அவங்க சமூகத்துக்கு மட்டும்தான் செய்யறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட இந்த பணம் எதற்காக மத்திய அரசு கொடுக்குதுங்கிற யோசனை கூட இல்லாம கருணாநிதிக்கு தூபம் போட்டிருக்கிறாங்க மற்ற பொறுப்பாளர்கள். அதன் பிறகு எம்ஜிஆர் தலையிட்ட பிறகுதான் இந்த பிரச்சனை பொதுக்குழுக்கு வராம முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதன் பின்னாடி ஆதி திராவிடர் நலத்துறை நிதியான 16 லட்சத்தை செய்தித்துறைக்கு மாற்றி இருக்கிறார் திரு கருணாநிதி. அது மட்டும் இல்லாம அதுவரை செய்தித்துறை அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் கிட்ட தான் இருந்தது. அது பிடுங்கி திரு கருணாநிதி அவர்களே செய்தித்துறையும் அவர்வசம் தன்வசம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தலித் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து 2000 ரூபாயும் பின்தங்கிய மாணவர்களுக்கு 1500 ரூபாயும் இருந்திருக்கு. இந்த ஸ்காலர்ஷிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு மக்கள் கேட்டதுக்கு என்னங்க அன்னை சத்தியவாணி முத்து அவங்க தலித் மாணவர்களுக்கு 2000 3000ஆகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 1500 2000 அமைச்சரவையில பரிசீலனித்து அதை கொடுத்திருக்கிறாங்க. கல்வி மற்றும் சமூக நல அமைச்சராக இருந்த சித்தார்த்த சங்கரே அவர்கள் பல கடிதம் திரு கருணாநிதிக்கு எழுதியிருக்கிறாரு. அப்படி அந்த கடிதத்துல என்ன எழுதினார் அப்படின்னா, தலித் மக்களுக்காக மத்திய அரசும் மாநில அரசுகளும் கொடுக்கிற தொகையை SC/ST மக்கள் நலனுக்காக மட்டும்தான் நீங்க செலவிடணும். அதை விட்டுட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்க செலவிடக்கூடாது. ஒருவேளை நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனுக்காக செலவிடணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதற்காக திட்டக்குழுவை சந்திச்சு அதற்காக தனியா நிதி ஒதுக்கீடு பெறணும் அப்படின்னு அவரு அந்த கடிதத்துல எழுதியிருக்கிறார். பட்டியல் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் நிதியை அந்த மக்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தாமல் இருந்திருக்கிறார் கருணாநிதி என்றால் பொய் இல்லை. பட்டியல் சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டிய நேரத்தில் அந்த மக்களின் நலனுக்கு உரிய திட்டங்களை வகுக்காமல் மடைமாற்றம் செய்தவர் ஊரறிந்த முத்தமிழ் அறிஞர் தான். அதன் பிறகு தலித்துகளுக்கு தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு முதலாக கோரிக்கை வைத்தவர் அன்னை சத்தியவாணி முத்து. இன்றைக்கு திமுக வந்து தனியார் துறையில இடஒதுக்கீடு கொடுப்பதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு அடிகோலிட்டவர், அதற்கு ஆரம்ப புள்ளியிட்டவர் அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் தான். மத்திய உத்தரப்பிரதேசத்திலே அதை நடைமுறை காட்டியது வேறு வரலாறு. ஆனால் தமிழகத்தில் முதலாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் தான். அந்த கோரிக்கை பயங்கரமான யோசனைன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப விமர்சிக்கப்பட்டது. ஆனா அண்ணா ஆட்சி காலத்துல கீழ்வெண்மணியில 42 தலித்துகள் வந்து ஆதிக்க சாதிகளால் வந்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடறியும். அப்போ சத்தியவாணி முத்து அவர்கள் வந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் உடனே கீழ்வெண்மணி கிராமத்துக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மருத்துவமனையில குண்டடிப்பட்டவர்களை உயிருக்கு போராடி கொண்டிருந்தவங்களை பார்த்து ஆறுதல் சொல்லி இருக்கிறாங்க அன்னை சத்தியவாணி முத்து.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்பதனால தீவிரம் காட்டியிருக்கிறாங்க. கீழ்வெண்மணி கிராமத்தை அரசே தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியவாணி முத்து ஏற்பாடு செய்திருக்காங்க. அதன் பிறகு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு பள்ளிக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நீதிபதிகள் கீழ்வெண்மணி குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிச்சாங்க அன்றைக்கு. ஆனால் நிலச்சுவாந்தாரர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு அப்பீல் செய்து வழக்கு உடைச்சாங்க அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த செய்திதான். மாவட்ட நீதிமன்றத்துல பாதிக்கப்பட்ட எஸ்சி எஸ்டிக்கு சாதகமா தீர்ப்பாச்சு. ஆனா உயர் நீதிமன்றத்துல நிலச்சுவாந்தாரர்கள் வழக்கு உடைச்சாங்க. உயர் நீதிமன்றத்துல வழக்கு உடைச்சாங்க. அதுக்கு இடையில அண்ணன் இறந்து போறாரு. கருணாநிதியினுடைய தலைமையில ஆட்சி வருது. இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கிட்டு போக தமிழக அரசு அனுமதி தரணும்னு விவசாய தொழிலாளர்கள் முறையிட்டு இருக்கிறாங்க. ஆனா திரு கருணாநிதி அரசோ அனுமதி தராமல் காலம் தாழ்த்தி இருக்கிறாங்க. திரு கருணாநிதிக்கு குற்றம் செய்த நிலச்சுவாந்தாரர்கள் மீது இருந்த பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருந்ததை தவிர பாதிக்கப்பட்ட பட்டியலினத்து மக்கள் மீது அன்பு காட்டணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அதன் பிறகு கீழ்வெண்மணி சம்பவத்திற்கு பிறகு காலம் தாழ்த்தி உரிய நீதி கிடைக்காமல் தடுத்த திரு கருணாநிதி அவர்கள் தான். தாழ்த்தப்பட்ட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவியா எதிர்கட்சியில சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. சட்டமன்ற குறிப்பேடுகள்ல அன்னை சத்தியவாணி முத்து அதன் பிறகு கட்சியை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு பிறகு இந்த கீழ்வெண்மணி சம்பவத்திற்கு கேள்விகள் எழுதியிருக்கிறாங்க. இது சட்டமன்ற குறிப்பேடுகள்ல இருக்கு. அதன் பிறகு கட்டை வண்டி, கைரிக்ஷா, மகளிர் சுய உதவிக்குழு, மலமல்லும் ஒழிப்பு, ஆதிதிராவிடர் வீட்டு வசதி வாரியம், கூட்டுறவு சங்கங்கள், இப்படி இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வரணும்னு முதலமைச்சர் கருணாநிதியிடம் அன்னை சத்தியவாணியை விவாதிக்கும் பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கு. பின்னாடி அது திரு கருணாநிதியினுடைய திட்டமாக அறிவிச்சிட்டு இருக்கிறார் என்பதுதான் வரலாறு. கிறிஸ்தவ மதம் மாறிய தலித்துகளுக்கு இந்து மதம் தலித்துகளுக்கு ஒதுக்கும் எல்லா சலுகையும் தரணும்னு அன்னைக்கு சத்தியவாணி முத்துவிடம் நீண்ட நாள் கோரிக்கை. அதற்கு அன்னை சத்தியவாணி அமைச்சரா இருக்கும்போது கல்வி சலுகையோடு பொருளாதார சலுகையும் பெறுவதற்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தலித் கிறிஸ்தவர்கள் எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் சலுகை தரலாம்னு உத்தரவும் போட்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த சம்பவம் பெரிய அளவுல கொண்டு போகப்பட்டிருக்கு. அன்னை சத்தியவாணி கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு இது அத்தனையும் கருணாநிதியின் தலித் கிறிஸ்தவர்கள் கொடுத்தது போல அவரு பெருமாடிச்சுக்கிட்டாரு அவங்க கட்சியை விட்டு போனதுக்கு பிறகு. அதை கண்டித்து மக்கள் குரல் பத்திரிகையில அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க அன்னை சத்தியவாணி முத்து. தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முறைகேடாக திரு கருணாநிதியின் கீழ் பணியாற்றும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அத்தனையும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு நெருக்கடிகளை கொடுத்து இருக்கிறாங்க அன்னை சத்தியவாணி முத்து. இப்படிப்பட்ட தொடர் சம்பவங்கள்னால அன்னை சத்தியவாணி முத்து அவர்களுக்கு மனவேதனையும் இருதய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. 72ஆம் ஆண்டு சத்தியவாணி முத்து தலைமையேற்ற பொது நிகழ்ச்சியில தந்தை பெரியார் சிறப்புரையாற்றி இருக்கிறார். அந்த சிறப்புரையில சென்னை உயர் நீதிமன்ற வரலாறுகள்ல பட்டியலின சமூகத்திலிருந்து ஒரு நீதிபதி கூட வர முடியல, தமிழக அரசு இதுக்கு உடனடியாக கவனம் செலுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். இதன் பிறகு திரு கருணாநிதியால் கிடப்பில் இருந்த பட்டியலின நீதிபதி நியமனம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு அன்னை சத்தியவாணி முத்து அவர்களுடைய முயற்சியினாலதான் நீதியரசர் வரதராசனார் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். கொஞ்ச நாள் முன்னாடி RS பாரதி சொன்ன மாதிரி வரதராசனார் நீதிபதியான திமுக போட்ட பிச்சை கிடையாது. முழுக்க முழுக்க நீதியரசர் வரதராசனார் தகுதியின் அடிப்படையில தான் நியமிக்கப்பட்டார் என்பதுதான் நிதர்சனம். அதுதான் உண்மை. அதன் பிறகு 74ல திரு கருணாநிதி அமைச்சரவையில சத்தியவாணி முத்து அவர்கள் ஆதிதிராவிடர் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த போது கடலூர்ல நடந்த ஆதிதிராவிடர் மாநாட்டுல குறிஞ்சிப்பாடி ராஜாங்கம் காந்தி தான் தலித்துகளுக்கு சட்டமன்ற நாடாளுமன்றம் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தார்னு பேசியிருக்கிறார். அவர் பேசின பேச்சை கண்டிச்சு பட்டியலின மக்கள் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் போகிறதுக்கு காரணம் காந்தி கிடையாது, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சத்தியவாணி முத்து அவர்கள் பேசிய பேச்சுக்கு கருணாநிதியும் மற்றவங்களும் எரிச்சல் அடைஞ்சிருக்கிறாங்க. அன்னை சத்தியவாணி முத்து அவர்களை பதில் கொடுத்து பேசினது கட்சியை விட்டு அனுப்ப இது ஒரு காரணமா இருந்திருக்கு. குறிஞ்சிப்பாடி ராஜாங்கத்துக்கு பதில் கொடுத்து அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் பதில் சொல்றாங்க. அவங்க பதில் சொன்னதை கட்சியில இருந்தவங்களும் கருணாநிதி அவங்களாலும் ஏத்துக்கவே முடியல.
அப்போ எப்படியாவது இவங்களை கட்சியை விட்டு அனுப்பணும்னு நேரம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பெயர்ல ஒரு கல்லூரி அமைய வேண்டும் என்பது பட்டியலின மக்களினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையா இருந்தது, தமிழக மக்களினுடைய கோரிக்கையா இருந்தது. அதை நிறைவேற்ற வேண்டும்னு அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் தீவிரமா இருந்திருக்கிறாங்க. ஆனா கருணாநிதி அரசோ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பெயர்ல ஒரு கல்லூரி அமையணும் அப்படிங்கறத விரும்பல. நிதி பற்றாக்குறைய காரணம் காட்டி தட்டி கழிக்க முயற்சி செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கல்லூரிக்கான 50% நிதியை பட்டியலின மக்கள் நீங்க தந்தா கல்லூரி கட்டுறதுக்கான அனுமதி குறித்து பரிசீலனைக்கப்படும், அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. இந்த நிதியை சேகரிக்க அன்னை சத்தியவாணி முத்து தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாங்க. அதற்காக எம்ஜிஆரோட உதவியோடு நடிகர்களை வைத்து கிரிக்கெட் நடத்திருக்கிறாங்க, நட்சத்திர கிரிக்கெட் நடத்தியிருக்கிறாங்க, கலை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறாங்க. அதன் மூலமாக நிதி திரட்டி கல்லூரி கட்ட தீவிரமா செயல்பட்டது திமுக அரசுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருந்திருக்கு. பாபா சாஹேப் பேர்ல ஒரு கல்லூரி அமையும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றால் அன்னை சத்தியவாணி முத்து அவர்களை கை கழுவ வேண்டிய நிலைப்பாட்டுக்கு அன்னைக்கு திமுக எடுத்தது அப்படிங்கறதுதான் உண்மை. அப்போ அவங்க தொகுதியிலே அவங்களால உருவாக்கப்பட்ட கல்லூரிக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையும் அன்னை சத்தியவாணி முத்துவினுடைய சிலையும் நிறுவ முயற்சி செய்ததை தடுத்து தன்னுடைய சிலை வைக்க முயற்சி செய்திருக்கிறார் திரு கருணாநிதி என்பது வரலாறு. அன்னை சத்தியவாணி முத்து அவர்களை வெளியேற்றுவதற்காக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது கட்சி திமுக கழகத்தினுடைய தலைமை. இந்த நிலையில தான் சென்னை ICFல SC/ST பணியாளர்களுக்கு ஏற்பாடு செய்த கூட்டத்துல சத்தியவாணி முத்து பேசியது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டது அன்னைக்கு திமுக கழகம். அப்படி என்ன பேசினாங்க அன்னைக்கு சத்தியவாணி முத்து அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். திமுக அரசு அறிமுகப்படுத்திய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தலித் மக்களை குறிவைக்குது. மலிவான சலுகைகளை கொடுத்து குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்கிறார்கள் நம்முடைய மக்களிடத்துல. வெறும் சலுகைகளில் மட்டுமே சவாரி செய்து பழகி கொண்ட நமக்கு ஒரு சமூகம் மக்களை சமூகமாக பாவித்த திரு கருணாநிதி அரசின் பார்ப்பனை அணுகுமுறையை சத்தியவாணி முத்து அவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கு ஏழை தலித் மக்களை அற்பமான சலுகைகளுக்கு ஆசை காட்டி குடும்ப கட்டுப்பாடு செய்ய தூண்டும் அளவுக்கு சமூகத்தில் தலித் மக்களின் எண்ணிக்கையையும் பிரதிநிதித்துவத்தையும் குறைக்கணும்னு சதி செய்யறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க சத்தியவாணி முத்து. அவ்வளவுதான். அரசின் திட்டத்தை அமைச்சராக இருப்பவரே எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு உடனே பதவி பறிக்கப்பட்டு அமைச்சர் பதவி பிடுங்கி சத்தியவாணி முத்து கோட்டையிலிருந்து அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள தொலைபேசி இணைப்பு துண்டிப்பு, மின்சார இணைப்பு துண்டிப்பு, குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, காவலர்கள் பாதுகாப்பு அனைத்தும் நொடி பொழுதுல பிடுங்கி இருக்கிறாங்க. அன்னை சத்தியவாணி வேற வீடு பார்த்து போறதுக்கு 3 மாத காலம் அவகாசம் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு கூட அனுமதிக்காம அவங்களையும் அவங்களோட குழந்தைகளையும் நிர்கதியாக நிற்க வச்சிருக்கிறாங்க. அன்னை சத்தியவாணிக்கு உதவ வருபவர்களை திரு கருணாநிதி அச்சுறுத்தி இருக்கிறார். அன்னை சத்தியவாணியின் மூத்த மகன் அறச்செல்வன் திரு கருணாநிதியின் வசித்த அதே கோபாலபுரத்தில் தான் ரேடியோ கடையை வச்சு நடத்தி இருக்கிறார். ஒரு அமைச்சரோட மகன் ரேடியோ கடையை வைத்து நடத்தியிருக்கிறார். அந்த வரலாறு தனி. கருணாநிதியின் நலம் விரும்பிகள் அந்த கடையை உடைத்து கண்ணாடிகளை நொறுக்கி இருக்கிறார். மீதி இருந்தது எல்லாத்தையும் கோணி பையில சுருட்டி போட்டிருக்கிறாங்க, சுருட்டி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அங்க மோப்ப நாயுடன் காவல்துறையின சுத்தி தேடி இருக்கிறாங்க. அந்த நாய் யார் வீட்டுக்கு போச்சுங்கிறதான் விஷயம். அது மன்னை நாராயணசாமி வீட்டுக்குள்ளதான் போயிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட காவல்துறையினர் நாயை பின்னாடி எடுத்திருக்கிறாங்க. ஆக 75ல தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை நிறுவுறாங்க. அதன் மூலமா எதிர்கட்சியில வரிசையில் அமர்ந்து மக்கள் பணி செய்திருக்கிறாங்க. 76ல பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி கிட்ட பட்டியலின மக்களுக்கு கருணாநிதி செய்த கொடுமைகளை அடுக்கடுக்காக சுட்டிக்காட்டி மனு ஒன்றை உருவாக்கி தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் சார்பில் கொடுத்திருக்கிறாங்க அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள். அந்த அடிப்படையில தான் 1976ஆம் ஆண்டு திரு கருணாநிதியோட அமைச்சரவையில பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவர் செய்த ஒழுங்கீனங்கள், லஞ்ச லாவண்யங்கள், அதிகார துஷ்பிரயோகம் போன்ற குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சர்க்காரியா கமிஷன் நிறுவி இருக்கிறாங்க. 1977ல எம்ஜிஆரால் அழைக்கப்பட்டு அதிமுகவில் இணைந்து மேலவை உறுப்பினரானாங்க.
சத்தியவாணி முத்து 1978 முதல் 84 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. 79ல இந்திய பிரதமர் சரண் சிங் அமைச்சரவையில சத்தியவாணி முத்துவும் பால பழையனூருங்கிறவரும் முதல்ல மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற காங்கிரஸ் அல்லாத திராவிட கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. அப்ப ஜூலை 19, 79ல ஆதி திராவிட நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற சத்தியவாணி முத்து தன்னுடைய பொது வாழ்வில் ஏற்ற எல்லா பொறுப்புகளின் அடிப்படையிலும் உலக நாடுகளுக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகளை பெற்றாங்க. அவங்க அப்படி போன நாடுகள் எல்லாம் பெண்களினுடைய நலன், சமூக முன்னேற்றம் குறித்து மானுட அர்த்தங்களுடனும் ஆழமுடனும் பேசி புகழ் சேர்த்திருக்கிறாங்க அன்னை சத்தியவாணி முத்து. போபால் அவர்களை சந்தித்து விருது பெற்ற அவர் இந்தியாவில் கிறிஸ்துவத்தை சாதியம் விழுங்கிவிட்டதுன்னு தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறாங்க. சத்தியவாணி முத்து ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்தவர். தாம் பிறந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக மட்டுமின்றி எல்லா வெகு மக்களுக்காகவும் பாடுபட்டிருக்கிறாங்க. அதனாலதான் தந்தை பெரியாரால சீரிய சுயமரியாதை வீராங்கனைன்னு போற்றப்பட்டிருக்கிறாங்க. கடவுள் மத சாதி சாடல்கள் தன்னிகரற்று விளங்கிய சிறைக்கு அஞ்சா வீராங்கனையாகவும் பல முறை சிறைக்கு கை குழந்தையோட போயிருக்கிறாங்க. கை குழந்தையோட போனவர் இன்றைக்கு இருக்கிறார். அவர் சமூக வாழ்வில் தாம் பட்ட காயங்கள் மாறாமலும் அதனுடைய கொதிவழி போகாமலும் இந்திய சூழலில் பெண்கள் பொதுவாழ்வு தளத்தில் சரிநிகராக முற்படும் பொழுது சந்திக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்தவர் அன்னை சத்தியவாணி முத்து. திராவிட இயக்க வரலாற்றில் சத்தியவாணி முத்து அவர்களுடைய வாழ்க்கை உண்மையானது மட்டுமல்ல, திராவிட இயக்க வரலாற்றுக்குள் வரலாறு படைத்ததுமா இருக்கு. மீண்டும் தன்னுடைய கடைசி காலத்துல திமுகவுல தான் அவங்க போய் சேர்ந்தாங்க. அது மனசரிவினுடைய குறியீடு கிடையாது. தமக்கான அரசியல் இருப்பின் இடைவெளியில் நிரப்பிக் கொள்வதற்கான ஒரு பற்றுக்கூட தான் அவங்க போய் சேர்ந்தாங்க. அண்ணா அவர்களோட தானும் சேர்ந்து உருவாக்கிய கட்சிங்கிறத உரிமையோடு தான் அவங்க சத்தியவாணி முத்து தன்னுடைய இறுதி காலத்தில் திமுகவில் போய் இருந்தாங்க. சமூகத்தின் மீது ஒரு ஏக்க மனுஷியாகவே 99ல நவம்பர் 11 அன்னைக்கு அவங்களுடைய உயிர் மூச்சு இந்த மண்ணை விட்டு போயிருந்திருக்கு. இப்படிப்பட்ட அன்னை சத்தியவாணி முத்துக்கு அண்மையில 100ஆண்டு விழா பேருக்காக கொண்டாடப்பட்டிருக்கு தமிழக அரசு. அதன் பிறகு வீரமணி அவர்களுடைய தலைமையில திராவிட கழகம் சார்பாக அன்னை சத்தியவாணி முத்துக்கு 100ஆண்டு விழா நடத்தி இருக்கிறாங்க. சமரசமின்றி களமாடிய தந்தை பெரியாரின் வாரிசுகள் எதற்காக கட்சியை விட்டு போனார், எதற்காக சத்தியவாணி முத்து அவர்கள் கட்சியை விட்டு போனார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தேடி இருக்க வேண்டாமா? அவர் பட்ட துன்பங்கள் என்ன, சத்தியவாணி முத்து பட்ட துயரங்கள் என்ன, எதற்காக அமைச்சர் பதவியை பறிக்கப்பட்டது, ஏன் தனி கட்சி ஆரம்பித்தார், எதற்காக எம்ஜிஆருடன் சேர்ந்தார் போன்ற கேள்விகளை எழுப்பி விடையளித்து இருக்க வேண்டாமா? அது குறித்து விவாதிக்க வேண்டாமா? ஆனால் அவர்கள் அப்படி விழாவை நடத்தவில்லை. ஏதோ பட்டியல் சமூக மக்கள் விழிப்புணர்வு பெற்று கொண்டு வருகிறார்கள், நம்மை நோக்கி கேள்விகளை முன்வைப்பார்கள், அதற்காக ஒப்புக்காக நடத்தியது போல ஒரு பாவலாக ஒரு நிகழ்வு நடந்தது. இவர்களுக்கு உண்மையிலே துணிவிருந்தால் நேர்மையாக விவாதிக்க தயாராக இருக்கிறார்களா என்று இந்த நேரத்தில் நான் கேள்விகளை எழுப்புகிறேன். என்னை போன்றவர்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு கேள்வியும் இங்க முன் வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஜாம்பவங்களாக பெண் ஆளுமைகளாக இருந்த காலகட்டத்தில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பெண் தலைவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்தார்கள். பெண் தலைவர்களை அதிகாரத்தில் அமர வைக்கும் அளவிற்கு அவர்களை வளர்த்தெடுத்தாங்க ஆண் தலைவர்கள். தமிழ்நாட்டில் பெண் தலைவர்களாக இருக்கட்டும், போராளிகளாக இருக்கட்டும், யாருமே அன்னை மீனாம்பாள், அன்னை சத்தியவாணி முத்து தாண்டி பெரிய அளவுல வளரல. இன்னைக்கு திமுகவோ அண்ணா திமுகவோ சாதி இந்துக்கள் இருக்கிற கட்சிகள்ல தலித் பெண் ஆளுமைகளே வரவே இல்லை. வந்தாலும் அந்த பெண்களை அடிமைகளா தான் வச்சிருக்கிறாங்க, கைப்பாவைகளாக தான் வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ்ல மரகதம் சந்திரசேகர் இருந்தாலும் கூட அவங்களுக்கான அங்கீகாரம் பெரிய அளவுல கிடைக்கலையே. அப்ப 20 ஆண்டு காலமா தலித் அரசியல்ல விழிப்புணர்வு பெற்றிருக்கிற இந்த காலகட்டத்துல, நிறைய படித்த பெண்கள் வருகிற இந்த காலகட்டத்துல, அரசியல் புரிதல் இருக்கிற இந்த காலகட்டத்துல, பொது அரசியல்ல தலித் பெண்களுக்கு வளர்ச்சி இருக்கவோ அதிகாரம் இருக்கவோ வாய்ப்பே கிடையாது. மற்ற சித்தாந்தங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னை பெரியார் சித்தாந்தத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறவங்க, பெரியாரிய சித்தாந்தத்தில் குறிப்பாக பெரியாரிய சித்தாந்தத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆனா பெண்கள் அந்த அதிகாரத்திற்கு வர வேண்டும், அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையோ உணர்வோ பரந்துபட்டு இல்லாமல் இருப்பதுதான் என்னை போன்றவர்களுக்கு வேதனையாக இருக்கிறது.
பட்டியலின பெண்கள் பெரிய அளவுல தேர்தல் அரசியல்ல வரவே கிடையாது. இன்னைக்கு சிவகாமி அம்மையார் இருக்கிறாங்க, இருந்தாலும் அரசியல் களத்துல பெரிய அளவுல நிலைக்க முடியல, ஜொலிக்க முடியல. இன்னைக்கு ஏன்னா அவ்வளவு நெருக்கடிகளை இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கோம். ஜனநாயக தன்மையோடு பட்டியலின இயக்கங்கள் நிறுவப்படணும், கட்சிகள் உருவாக்கணும். ஜனநாயக தன்மையோடு அந்த இடத்துக்கு நகர்த்தப்படலையோன்னு ஒரு வருத்தம் எனக்கு நீண்ட காலமா இருக்கு, கேள்வியும் இருக்கு. பல இயக்கங்கள்ல கட்சிகள்ல பட்டியலின பெண்கள் உழைக்கிறாங்க, அவங்க எல்லாம் வெளியிலே தெரியறது கிடையாது, அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கறது கிடையாது. பட்டியலின பெண் தலைவர்களாக வளர்வதையே நம்முடைய சகோதரர்களையே ஜனநாயக தன்மையோட அணுகலைங்கிற கேள்வியை நான் ஆழமா பதிவு செய்யறேன். வேதனையான செய்தி என்னன்னா, பாபா சாஹிப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள், தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜனநாயக தன்மையோடு இல்லைங்கிறதா இங்க முதல் குற்றச்சாட்டு, சமத்துவத்தோடு இல்லைங்கிறதா இரண்டாவது குற்றச்சாட்டு, சகோதரத்துவத்தோடு இல்லைங்கிறதா உண்மையிலும் உண்மை. அப்படி இருந்திருந்தா எத்தனையோ பட்டியல் பெண் ஆளுமைகள் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, அதிகாரத்தை நோக்கி போயிருந்திருப்பாங்க. தமிழகத்துல இந்த விஷயத்தை நியாயமான முறையில விவாதிக்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனா விவாதிக்கப்படணும், இது அவசியம் இந்த அரசியல். ஆனா என்னன்னா, விவாதிக்கவே தயங்குறோம் என்பதுதான் என்னுடைய நீண்ட நாள் கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பட்டியலின பெண்கள் இயக்கத்துக்காகவும் கட்சிக்காகவும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்ப ஏன் இந்த தேக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. அரசியல் களத்துல வந்த பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவர்களால் ஏன் அரசியல் களத்துல ஜொலிக்க முடியல, ஏன் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல பங்கேற்க முடியல, அந்த பெண்கள் ஏன் முன்னிறுத்தப்பட மாட்டாங்க. பெண் விடுதலையோட மானுட விடுதலையும் விடுதலைன்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நம்முடைய நோக்கம் எல்லாம் லட்சியம் எல்லாம் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணுங்கிறதா. அரசியல்ல பங்கேற்கிற பெண்களே ரொம்ப குறைவா இருக்கிறது இந்த நவீன காலகட்டத்துல, அதுவும் குறிப்பாக தலித் பெண்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறோம். பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வருவதை, அரசியலுக்கு வருவதை ஊக்கப்படுத்த இங்க ஆட்கள் இல்லவே இல்லை. தன்முயற்சியோடு வருகிற பெண்களை ஆதரிக்கிறது கிடையாது, ஊக்கப்படுத்துறது கிடையாது, அவர்களுக்காக உதவிகளை செய்வது கிடையாது. இப்படியான நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இது நீண்ட நாளா எனக்குள்ள இருக்கிற கேள்வி. பொது அரசியலுக்கு வரக்கூடிய பெண்கள் இயக்கத்தோட நின்று இருக்கிறாங்க, தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டாங்க. நிறைய பெண்கள் தேர்தல் அரசியலுக்கு வரல. ஏன் அவ்வளவு நெருக்கடிகளை நானே சந்திச்சிருக்கிறேன் இத்தனை ஆண்டு காலத்துல. அப்படியே நம்முடைய அரசியலுங்கிறதே வேற, யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி கிடையாது இந்த அரசியல். இது ஒரு போராட்ட அரசியல். நமக்கான அரசியல்ங்கிறது, நாம அடைய வேண்டிய இலக்குங்கிறதே வேற, இது கிடையாது. இது வரலன்ற எண்ணம் நம்முடைய சகோதரத்துல இல்லாம போனதுதான் ஒடுக்கப்பட்ட பெண்கள் அரசியல் களத்துல வர மறுக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட பெண்கள் அரசியல் களத்துல வர மறுக்கிறாங்க. அப்போ ஒற்றுமை இல்லா குடும்பம் ஒருமிக்க கெடும் என்பார்கள். அது போல ஒரு குடும்பமோ ஒரு சமுதாயமோ ஒரு தேசமோ முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் ஒற்றுமை மிக மிக அவசியம். ஒற்றுமை மிக மிக அவசியம். ஏன் இந்த இறுதியா இந்த கருத்தை பதிவு செய்தேன் அப்படின்னா, நீண்ட நாட்களா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் என்னன்னா, சத்தியவாணி முத்து அவர்களுக்கும் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் போன்ற ஒரு ஆளுமையோடு பல இங்க பெண்கள் களமாடுகிறார்கள். இன்னும் வராமல் பாதி பேர் வந்து அரசியல் களத்தை தேர்ந்தெடுக்காமல் தாங்கி கொண்டும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களை வளர்த்தெடுக்க வேண்டியது திமுகவோ அதிமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ கிடையாது, நம்முடைய கட்சிகள். அவர்களுக்கு தோள் தட்டி அரசியலிலே அவர்களுடைய ஆர்வத்திற்கு தீனி போடுவதில், அவர்களுடைய சமூக பணிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பும் கடமையாக இருக்கும் என்பதை இந்த பெண் ஆளுமைகளினுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். இந்த பரந்தப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சமூக உறவுகளுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த கேள்விகளை இங்கு ஆழமாக பதிவு செய்கிறேன். இது குறித்து நம்ம நீண்ட விவாதிப்போம். இந்த இணையவழித்தில் ஏறத்தாழ 1 மணி நேர உரை என்று நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு தலைவர்களை அடையாளப்படுத்தணும், அதை ஆவணப்படுத்தணும்னதே வந்து பெரும் முயற்சி. நீண்ட காலமாக பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இதோட நிறுத்திடாம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அறிவு சமூகத்துக்கு என்னுடைய நன்றியும் வேண்டுதலையும் வைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. ஜெய்பீம்.